அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் வசதியாக ஒரு வேலை என்னும் கிரைம் கதையை பற்றி பார்க்க போகிறோம். துபாயிலோ குவைத்திலோ வேலை வாங்கி தருவதாக மேத்யூ செய்த பத்திரிகை விளம்பரை பார்த்துதான் அகல்யா அவனை சந்திக்க சென்றாள். நெடிந்து தளர்ந்து நோயில் விழுந்துவிட்ட வயதான பெற்றோரையும் படித்து கொண்டிருக்கிற தம்பி தங்கைகளையும் காப்பாற்ற அவளுக்கு ஒரு உத்தியோகம் தேவைப்பட்டது. வெறும் உத்தியோகமாக இல்லை, கை நிறைய பணம் சம்பாதிக்கிற உத்தியோகமாகத்தான் தேடினாள் அவள். ஆனால் குறைவாக சம்பாதிக்க முடிந்த வேலையை கூட கிடைக்கிறதாக தெரியவில்லை. மேத்யூவை அவள் சந்தித்து தன்னுடைய அதிர்ஷ்டம் என்று தான் நினைத்தாள் அவள். முதலில் அவளும் அப்படித்தான் நினைக்க நேர்ந்தது. வியாபாரத்தில் மகத்தான பேராசைகளும் அதற்கு தேவையான திட்டங்களும் முனைப்பும் உள்ள ஒரு நடுத்தர வயது மனிதனை நமக்குள் கற்பித்து பார்த்து கொண்டால் அவன்தான் மேத்யூவாக இருப்பான். மேத்யூவின் நினைப்பிலும் அகராதியிலும் சாத்தியமில்லை, முடியாது என்ற வார்த்தைகளே கிடையாது. அவன் ஒருவனுடைய அதிகாரத்தில் மட்டும் இல்லை, பணம் சம்பாதிக்க விரும்புகிற எவருடைய அகராதியிலும் அந்த வார்த்தைகள் இருக்க முடியாதுதான். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதுதான் வியாபாரம். மேத்யூவோ சகலகலா வல்லவனாக இருந்தான். அரண்மனைக்காரன் தெருவாகிவிட்ட ஹார்மோனியன் தெருவின் கட்டடம் ஒன்றின் 3வது மாடியில் மேத்யூ டிராவல்ஸ் என்ற போர்டு தொங்கினாலும் போர்டில் அறிவிக்கப்படாத வேறு பல லாபகரமான வியாபாரங்களையும் அவன் செய்தான். அவனுடைய நிறுவனத்தில் ஆண்களை விட பெண்கள், அதுவும் இளம்பெண்கள் அதிக எண்ணிக்கையில் வேலை பார்ப்பார்கள். அகல்யாவை பார்த்தவுடன் மேத்யூவுக்கு பிடித்துவிட்டது. துபாய் வேலை ஒன்றும் லட்டு மாதிரி உடனே கையில் கிடைத்து விடாது. அதற்கு நிறைய முன்பணம் செலவழிக்க வேண்டும். உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது, இங்கேயே வேண்டுமானாலும் ஒரு வேலை தருகிறேன் என்று வார்த்தைகளையும் புன்னகையையும் சேர்த்து அவள் முன் வழங்கினான் மேத்யூ. அகல்யா சம்மதித்தாள். அவளுக்கு மலையாளம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகள் தெரிந்திருந்தது வசதியாக போயிற்று. அவளுடைய உயர்நிலை பள்ளி படிப்பு காலம் வரை அவர்கள் குடும்பமே பாலக்காட்டில்தான் இருந்தது. பின்புதான் சென்னைக்கு பிழைப்பை தேடி குடிபுரியது. மேத்யூவை போன்ற எட்டைக்கார வியாபாரிக்கு இப்படி 3 மொழிகள் தெரிந்த பெண் எத்தனையோ விதங்களில் பயன்படக்கூடியவளாகவும் அவசியமாகவும் இருந்தாள். எப்படியோ மாதம் 200-300 ரூபாய் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைத்தால் கூட போதும் என்று தேடி அலைந்தவளுக்கு முதலில் மாதம் 500 ரூபாய் தர முடியும், அப்புறம் போக போக ஏதாவது பார்த்து செய்யலாம் என்று மேத்யூ கூறிய சொற்கள் அமிர்தமாக காதில் ஒலித்தன. மேத்யூ டிராவல்ஸ் அலுவலகத்தில் ஏற்கனவே அகல்யாவின் வயதை ஒத்த வயதுடைய வேறு சில பெண்களும் வேலை பார்த்து வந்தார்கள். துணைக்கு இன்னும் 2-3 பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைத்தபோது அகல்யாவுக்கு ஆறுதலாக இருந்தது. வீட்டில் அப்பளமும் சீடையும் முறுக்கும் தயாரித்து கடைகளுக்கும் ஸ்டால்களுக்கும் தேடிக்கொண்டு போய் விற்று பிழைத்து அந்த குடும்பத்தில் ஒரு நபர் உத்தியோகத்துக்கு போய் மாத சம்பளம் வாங்கி போவதை எண்ணி மகிழ்ந்தாள் அவள். அகல்யாவுக்கு வசதியாக ஒரு வேலை கிடைத்தால்தான் நம்ம குடும்பம் தலை தூக்க முடியும் என்று அடிக்கடி அவள் தந்தை பெருமூச்சுடனும் ஏக்கத்துடனும் கூறுவதுண்டு. அந்த பெருமூச்சுக்கும் ஏக்கத்துக்கும் இனி அவசியமில்லை என்பதை நினைத்தது ஒரு வினாடி அகல்யாவுக்கே நிம்மதியாயிருந்தது. இது மிஸ் அகல்யா, நாளையிலிருந்து இங்கே வேலைக்கு வரும், டெலக்ஸ் அனுப்புறது, ரிசீவ் பண்ணுறதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் என்ற மற்ற 2 பெண்களிடம் மேத்யூ அவளை மலையாள தமிழில் அறிமுகப்படுத்திய போது அவர்கள் சிரித்தது ஒரு தினிசாதான் இருந்தது. அவர்கள் நடப்பதும் ஒரு தினிசாகத்தான் இருந்தது அகல்யாவுக்கு. ஒருவேளைதான் அவர்களை விட மிக அழகாகவும் நிறவாகவும் இருப்பதால் அவர்கள் பொறாமையப்படி பட்டிருக்கலாம் என்று அவளாக கற்பனை செய்து கொண்டாள். தன் வீட்டில் போய் அகல்யா இந்த விவரங்களை சொல்லிய போது எல்லோருக்குமே திருப்தியாகத்தான் இருந்தது. சின்னஞ்சிறு குழந்தைகளை முறுக்குடனும் சீடையுடனும் கடற்கரைக்கும் கடைவீதிகளுக்கும் துரத்துவதை இனியாவது குறைத்து கொள்ள முடியும் என்று நினைத்தது அந்த ஏழை குடும்பம் நிம்மதி அடைந்தது. மேத்யூ டிராவல்ஸில் வேலை பார்க்க சென்ற முதல் நாளே அங்கிருந்த மற்றவர்கள் தன்னிடம் அவ்வளவு சமூகமாகவும் கலகலப்பாகவும் பழகவில்லை என்பது அகல்யாவுக்கே புரிந்தது. பொறாமையா அசூயா எது காரணம் என்பது தெரியவில்லை. அவர்கள் அவளை சுட்டி காட்டி
தங்களுக்குள் கண்களை சிமிட்டி ஏதோ மெல்லிய தனிந்த குரலில் பேசிக்கொண்டார்கள். நமட்டு சிரிப்பு சிரித்தார்கள். அகல்யாவின் குடும்ப வலிமையும் சிரமங்களும் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமலும் கண்டுகொள்ளாமலும் இருக்க அவளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தன. போக போக பல விவரங்கள் அகல்யாவுக்கு புரிந்தன. மேத்யூ டிராவல்ஸில் வாடிக்கைக்காரர்கள் பயணம் செய்ததை விட மேத்யூ தான் அதிகமாக பிரயாணம் செய்தான். இன்று சிங்கப்பூர், நாளை ஹாங்காங், நாளன்றைக்கு பாங்காக், துபாய் என்று மேத்யூ மாதத்தில் முக்காவாசி நாட்கள் வெளியே தான் இருந்தான். வெளிநாடுகளுக்கும் வெளிநாடுகளில் இருந்தும் ஊடகமான டெலக்ஸ் செய்திகள் பறந்தன. டிக்கெட்டுகள், விமான பயண ஏற்பாடுகள் மூலம் வந்த வருவாயை விட பல லட்சக்கணக்கில் வேறு வகை வருமானம் குவிந்தது. கடத்தல், கொள்ளைப்புற வழியில் மணி எக்ஸ்சேஞ்ச் என்று பல விகாரங்கள் அங்கே காதும் வைத்தார் போல் நடந்து கொண்டிருந்தன. சூதுவாதில்லாத ஏழை குடும்பம் ஒன்றின் அப்பாவி பெண்ணாகிய அகல்யா கபடங்களையும் கள்ளங்களையும் புதிதாக மெல்ல மெல்ல கற்றுத்தர வேண்டியிருந்தது. கலையாக பழக வேண்டியிருந்தது. சில நாட்கள் காலை 7:30 மணிக்கு வர வேண்டியிருந்தது. வேறு சில நாட்களில் வீடு திரும்பவே இரவு 10 மணிக்கு மேல் ஆயிற்று. இரவு 10:30 மணிக்கு மேல் சிட்னி, சிங்கப்பூர் மார்க்கமாக சென்னையில் இறங்கும் விமானத்தில் அவர்கள் எதிர்பார்க்கிற பிரயாணி அல்லது பிரயாணிகள் இருந்தால் மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கே போக வேண்டியிருக்கும். மேத்யூ டிராவல்ஸின் மர்மங்களும் உள் விவகாரங்களும் ரகசியங்களும் அவளுக்கு புரிய புரிய அவளது சம்பளத்தில் ஒவ்வொரு நூறாக கூடிக்கொண்டே போயிற்று. கம்பெனியில் அவள் தவிர்க்க முடியாதவள் ஆனாள். கரண்ட் அக்கவுண்ட்ஸ் என்று தொடங்கி 100 தேங்காயும் அனுப்பவும் என ஒரு தந்தியோட டெலக்ஸோ வந்தால் அந்த சொற்களின் அன்றைய அர்த்தம் என்ன என்பது மேத்யூவுக்கு அல்லது அகல்யாவுக்கு மட்டுமே தெரியும். 100 தேங்காய்களைப் போல பல இரகசிய வாக்கியங்கள் இவர்கள் அனுப்பும் டெலக்ஸிலும் பெரும் டெலக்ஸிலும் சர்வ சகஜமாக அன்றாடம் புழங்கிக் கொண்டிருக்கும். டிராவல்ஸ் என்பது பெயருக்கு ஒரு முகமூடியாக அங்கீகரிக்கப்பட்ட பெயராக இருந்ததை ஒழிய அங்கு லாபம் தருகிற சட்டவிரோதமான பல காரியங்கள் நடந்தன. சிங்கப்பூரிலும் ஹாங்காங்கிலும் மேத்யூவுக்கு ஆட்களும் ஏற்பாடுகளும் உண்டு. 2000 சிங்கப்பூர் டாலரை சிங்கப்பூரில் மேத்யூவின் ஆளிடம் இந்தியாவுக்கு பயணம் செய்கிற ஒருவர் கொடுத்துவிட்டால் அதில் அதிகாரப்பூர்வமான இந்திய மதிப்பை விட கூட ரூபாய்கள் உள்ள ஒரு தொகையை மேத்யூ டிராவல்ஸ் இங்கே அவருக்கு ரொக்கமாக கொடுத்துவிடும். நம்பிக்கை அடிப்படையிலும் சில அடையாள குறியீடுகளை வைத்தும் இந்த சட்டவிரோதமான இரகசிய பொருளாதார பரிமாற்றம் நடைபெற்று வந்தது. மிக மிக அந்தரங்கமான அதிக இந்திய ரூபாய்களை வாங்கி கொண்ட டாலர் நோட்டுகளை கூட விற்று வந்தார்கள். தேச விரோதமான அபாயகரமான இந்த காரியங்களை சாதாரணமானதொரு டிராவல் ஏஜென்சி என்ற முகமூடி அணிந்து செய்து வந்தான் மேத்யூ. ஆபத்தான இந்த வேலையை விட்டுவிட வேண்டும். குறைந்த சம்பளம் கிடைத்தாலும் வம்பில்லாத ஒரு நல்ல வேலையாக பார்க்க வேண்டும் என்று நடுநடுவே அகல்யாவுக்கு தோன்றும். அம்மாதிரி மனநிலையோ அதை பிரதிபலிக்கும் பேச்சையோ அவளிடம் கண்டால் உடனே சற்றும் தயங்காமல் அவள் சம்பளத்தில் 100 ரூபாயை உயர்த்தினான் மேத்யூ. ஒரு சில மாதங்களில் அவள் மாத சம்பளம் 1000-ஐ தாண்டிவிட்டது. இம்மாதிரி வியாபார நிறுவனங்களில் பரஸ்பர நம்பிக்கையும் உள் ரகசியங்களை காப்பாற்றுவதுமே முக்கிய தகுதி. அது ஆண்களை விட பெண்களிடம் அதிகமாக இருப்பதை மேத்யூ அனுபவத்தில் அறிந்திருந்தான். பெண்களிடம் ஒரு சௌகரியம் இருந்தது. தங்கள் ரகசியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதை காப்பாற்ற வேண்டிய பெண்களின் சில ரகசியங்களை தங்களோடு வைத்திருந்தால் பரஸ்பரம் இருதரப்பு ரகசியங்களும் பிழைத்துவிடும். ஆண்களிடம் வேறு தொல்லை இருந்தது. கோவாவிலிருந்து டிசாசோ என்றொரு வாலிபன் ஆரம்பத்தில் மேத்யூ டிராவல்ஸில் வேலை பார்த்தான். ஒரு வருடத்துக்குள் தொழில் ரகசியங்களை எல்லாம் புரிந்து கொண்டு பக்கத்து பிராட்வேயில் டிசாசோ டிராவல்ஸ் என்று ஆரம்பித்து போய்விட்டான். இந்த கசப்பான அனுபவத்துக்கு பின் பெண்களை மட்டுமே அதிக அளவில் வேலைக்கு சேர்த்தான். அதுவும் அதிக அளவு பொருளாதார வசதியில்லாத ஏழை குடும்பங்களை சேர்ந்த பெண்களை விவரமறிந்து வேலைக்கு சேர்த்தான். பொதுவான பயமும் பண ஆசையும் விசுவாசமும் இணைந்திருக்கும் நண்பர்களாக பொறுக்கி எடுத்து கூட வைத்து கொண்டான் மேத்யூ.
டிசாசோ போன்றவர்களை மீண்டும் உள்ளே விட அவன் தயாராக இல்லை. முதல் 2 வருடங்கள் வரை எல்லாம் நன்றாக போயின. சம்பளத்தை தவிர திடீரென்று வெளிநாட்டு கடிகாரம், நெக்லஸ், புடவை, துணிமணிகள் என்று அகல்யா வீட்டில் கொண்டு வந்து குவித்தாள். தம்பி தங்கைகள் கையிலெல்லாம் டிஜிட்டல் வாட்சுகள் டாலடித்தன. கை கடிகாரம் கட்டிக்கொள்ளும் பழக்கமே இல்லாத அம்மா கையில் கூட வற்புறுத்தி ஒரு டிஜிட்டல் கை கடிகாரத்தை மாட்டிவிட்டிருந்தாள் அகல்யா. இனிமேல் வீட்டில் கடிகாரம் கட்டுவதற்கு கைகள் மீதமில்லை என்ற அளவுக்கு ஆகிவிட்டது. வேலை பார்ப்பவர்களின் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அடைய மேத்யூ பல நல்ல காரியங்களை செய்தான். ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளன்று சுளை சுளையாக சலவை நோட்டுகளை எண்ணி சம்பளம் கொடுத்தான். அகல்யா அங்கு வேலைக்கு சேர்ந்த 3வது வருடம் 4வதாகிய ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அன்று காலை 10 மணிக்கே வழக்கம்போல் மேத்யூ எல்லோருக்கும் சம்பளம் பட்டுவாடா செய்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் திடீரென்று எதிர்பாராத விதமாக மப்டியில் நுழைந்த ஒரு போலீஸ் மேத்யூவிடம் அடையாளங்களையும் ஆர்டர்களையும் காண்பித்துவிட்டு அலுவலகத்தை சோதனை போட ஆரம்பித்தார்கள். சம்பள பணத்துக்காக பிரித்து திறந்து வைக்கப்பட்டிருந்த மேத்யூவின் கைப்பெட்டியிலிருந்து பச்சை நிற ஸ்டெர்லிங் நோட்டின் கட்டு சன்று சரிந்தது. வந்திருந்த போலீஸ் ரெய்டு பார்ட்டியின் முக்கிய இன்ஸ்பெக்டர் அதை கவனித்துவிடவே தலைவலி ஆரம்பமாயிற்று. பெட்டியை முழுவதும் குறைந்ததில் ஸ்டெர்லிங், டாலர் என்று மேலும் பல கற்றைகள் அகப்பட்டன. இன்ஸ்பெக்டர் விவகாரங்களை விசாரித்த போது தங்கள் கஸ்டமர்களாகிய பிரயாணிகள் சிலருக்காக பேங்கிலிருந்து எடுத்த எக்ஸ்சேஞ்ச் தொகையே அது என்று துணிந்து புலகினான் மேத்யூ. இன்ஸ்பெக்டர் உடனே அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எங்கே என்று கேட்டபோது அவனால் சமாளிக்க முடியவில்லை. தடவினான், ஊசி மொழிகினான், கடைசியாக கைதானான். அவன் கண் முன்பே மேத்யூ டிராவல்ஸ் போலீசாரால் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. தனது செயல்களுக்கும் தன்னிடம் வேலை பார்ப்பவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் அப்பாவிகள் என்று மேத்யூவே கூறிவிட்டான். என்றாலும் அகல்யா முதலியவர்களை சோதனையிட்டு அவர்கள் எதையும் வெளியே கொண்டு போகவில்லை என்று உறுதி செய்து கொண்டே போக அனுமதித்தனர் போலீசார். அகல்யாவும் அங்கு உடன் வேலை பார்த்த கிரேசி என்னும் மற்றொரு ஆங்கிலோ இந்திய பெண்மணியும் வீடு செல்வதற்காக பீச் ஸ்டேஷனை நோக்கி மௌனமாக நடந்து கொண்டிருந்தார்கள். சேர்ந்து அருகருகே நடந்து போய் கொண்டிருந்தாலும் 2 பேரும் ஒருவருக்கொருவர் எதையும் பேசிக்கொள்ளவில்லை. முதலில் அகல்யாதான் ஆரம்பித்தாள். கோடி ரூபாய் கிடைச்சாலும் இனிமேல் இது மாதிரி டிராவல் ஏஜென்சியில் வேலை பார்க்க மாட்டேன் என்றாள். பாம்பாயிலே என் பிரதர் கம்பெனி எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறான். அவன் சிபாரிசிலே எங்கேயாவது ஸ்டெனோவாக போயிடலாம்னு பார்க்கிறேன். இந்த ஊரே எனக்கு பிடிக்கல. ஐ எம் டயர்ட் ஆஃப் திஸ் ஜாப் என்றாள் கிரேசி. கிரேசி, நான் எத்தனையோ தடவை இந்த மேத்யூவை வான் பண்ணியிருக்கேன். பிரீப் கேஸில் கத்தையா ஃபாரின் கரன்சியை திணிச்சுக்கிட்டு அலையாதே, மாட்டிடுவேன்னு அவன் கேட்டாதானே இன்னைக்கு மாண்டியாச்சு என்றாள் அவள். இதெல்லாம் நத்திங் மேத்யூவுக்கு. இந்த கொசுக்கடி மாதிரி தான். எப்படியாவது சமாளித்து தப்பி வெளியே ரிலீஸ் ஆகி தொழில் நடத்துவான் பாரு. டேக் இட் ஃப்ரம் மீ அகல்யா என்றாள் கிரேசி. அது ரொம்ப கஷ்டம் கிரேசி. இது ரொம்ப பெரிய அஃபென்ஸ். அதையெல்லாம் சுலபமாக விட்டுட மாட்டாங்க என்றாள் அகல்யா. எப்படியும் தொலையட்டும். நமக்கு இனிமே இந்த மாதிரி ஜாப் வேண்டாம். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒரு ஜாப், அது வசதிகளே இல்லாத வேலையானாலும் பரவாயில்லை, போதும் என்றாள் கிரேசி. எல்லா வசதியான வேலையிலேயும் இப்படி வசதி குறைவான பல அபாயங்கள் இருக்கத்தான் இருக்குன்னு தோணுது என்றாள் அகல்யா. அப்படியான அந்த வசதி நமக்கு தேவையில்லை. ஒரு சாதாரண வேலை, நல்ல வேலை போதும். மேத்யூவின் மேல் ஏற்பட்ட வெறுப்பில் ஒரு தற்காலிக நெருக்கம் அவர்களிடையே உண்டாகியிருந்தது. கிரேசி சென்ட் தாமஸ் மவுண்டில் வசித்தாள். அகல்யா மாம்பழத்தில் வசித்தாள். மின்சார ரயிலில் பயணம் செய்யும்போது இனி இந்த ஜென்மத்தில் இப்படிப்பட்ட வம்பான வேலைக்கு போவதில்லை என்ற உறுதியில்தான் இருவருமே பரஸ்பரம் பேசிக்கொண்டிருந்தனர். மாம்பழம் ஸ்டேஷனில் இறங்கும்போது கூட இன்னைக்கு தேதி 30, வாங்கின சம்பளம் இருக்குது, உடனே வேலை கிடைக்கலனாலும் 10-15 நாள் அலைஞ்சு தேடியாவது ஒரு கௌரவமான வேலையை பார்க்கணும் என்றாள் அகல்யா.
இருவருமே கடுமையான வைராக்கிய மனநிலையில் இருந்தார்கள். மேத்யூ நடந்து வந்த அந்நிய செலவாணி மோசடி போன்ற தொழில்களில் வேலை பார்க்கவே அருவருப்பு அடைந்திருந்தார்கள் அவர்கள். ஏப்ரல் மாதம் கடைசி நாளான 30ஆம் தேதி மின்சார ரயிலில் பரஸ்பரம் விடைபெற்று கொண்ட அந்த தொழில் சிநேகிதிகள் மறுபடியும் சந்திக்க எத்தனை மாதங்கள் ஆகுமோ என்ற கவலையோடு பிரிந்தார்கள். ஆனால் அடுத்த நாள் காலை 9 மணிக்கே, அதாவது மே 1 தேதி உழைப்பாளிகள் தினத்தன்றே அகல்யாவும் கிரேஸும் சந்தித்து கொள்ள முடிந்தது. சந்தித்த இடம் பிராட்வே. சந்திக்க நேர்ந்த அலுவலகம் டிசாசோ டிராவல்ஸ். 9:45 மணிக்கு கிரேசி அங்கு நுழைந்தபோது டெலக்ஸ் டெஸ்க் அருகே மோஸ்ட் இமீடியட் சென்ட் 100 செரி ஃப்ரூட்ஸ் என்று சிங்கப்பூருக்கு ஒரு கேபிள் செய்தி அனுப்பி கொண்டிருந்தாள் அகல்யா. எதிர்பாராமல் அங்கே கிரேசியை பார்த்ததும் ஒரு கணம் அகல்யாவுக்கும், அகல்யாவை பார்த்ததும் கிரேஸுக்கும் முகத்தில் அசடு வழிந்தது. அடுத்த கணமே சமாளித்து கொண்டு, ராத்திரி டிசோசா வீட்டுக்கு வந்திருந்தான் என்ற ஒரு வாக்கியத்தையே கோரஸ் மாதிரி பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்போது டிசோசா குறுக்கிட்டு சிரித்தபடியே இருவரையும் பார்த்து சொன்னான், எங்கே பறந்தாலும் பறவைகள் பழகிய தெரிந்த கூடுகளுக்கே திரும்பி வந்தாக வேண்டும் என்றான். அகல்யா, கிரேஸ் இருவருமே அவன் கூறியதை ஏற்பது போல் அவனை நோக்கி புன்னகை பூத்தனர். இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து வரும் பகுதியில் மற்றொரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.